வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பொறியியல் கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ பிடெக் 2026 அட்மிஷன் நடக்க போகுது. ஸோ அந்த அட்மிஷனுக்கு வந்து பண்ணாக்கா நமக்கு இப்போ +2 ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து பண்ணாக்கா கட் ஆஃப் மார்க் வந்து பண்ணாக்கா கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து பண்ணாக்கா சிம்பிள் மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபஸ்ட்டு பிஇ பிடெக் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னாக்கா, 12th குரூப்பில் நீங்கள் வந்து பண்ணாக்கா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் பிஇ பிடெக்கு எலிஜிபிள். ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மேக்ஸு, ஸோ மேக்ஸ் மார்க் அப்படியே இப்போ 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 99 எடுத்திருக்கீங்க, இல்லை சென்டம் எடுத்திருக்கீங்கன்னா அப்படியே 100 ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 100ஓ 99ஓ எவ்வளோ இருக்கோ மார்க் அப்படியே ஆட் பண்ணிங்க. சப்போஸ் 70 வாங்கியிருக்கீங்க, 80 வாங்கியிருக்கிறீங்க, 80 to 90, 90 to 100 என்ன மார்க்கோ அதை அப்படியே ஆட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பண்ணாக்கா ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 100 இருக்குது அப்படின்னாக்கா டிவைடட் பை 2. ஸோ அப்போ இதில் எவ்வளோ வரும், 50 வரும். ஸோ அப்போது 50 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி அதில் ஒரு 100 வாங்கியிருக்கீங்கன்னா டிவைடட் பை 2. ஸோ இதில் ஒரு 50 வரும். ஸோ அப்போ மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ஒரு 100 + 50 + 50 200. சப்போஸ் இப்போ மேக்ஸுக்கு நீங்கள் 98 வாங்கியிருக்கீங்கன்னா அது, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 90 வாங்கினா டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 45 வரும். ஃபிசிக்ஸில் அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு 96 வாங்கியிருக்கீங்கன்னா டிவைடட் பை 2 போட்டு இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 200 வரும். அந்த 200க்கு என்ன மார்க் வருதோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.